Hello viewers, welcome to Super Prime. 10th sum பார்க்கலாம். Show that the given points form a parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 points கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, parallelogram எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு A, B, C, D அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். இப்போ ரெண்டு லைன் வந்து பேரலாக இருந்ததுன்னா அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு தான் இது பேரலோகிராம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் சிடி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பிசி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் ஏடி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா பேரலோகிராமத்தில் டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர், அதனால ஏசியோடைய மிட் பாயிண்ட்டும் டிபியோடைய மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த ஸ்லோப்பில் கொடுத்ததுனால நான் ஸ்லோப் வச்சு போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாலுத்துக்கும் முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏபியோடைய ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் இது ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சைடு வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி போட்டுக்கலாம். சரி, ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதில் நமக்கு ஏபிக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லும் போது ஏபி அப்படின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா 2.5, 3.5, பி வந்து 10, -4. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி சிடிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். சியும் டியும் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2.5, -2.5. டி பார்த்தீங்கன்னா -5, இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ m ஈக்குவல் டு y2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு -4 மைனஸ் y1 சொல்லும் போது 3.5 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 10 இருக்குது மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ m ஈக்குவல் டு இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4, இது 3.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7.5 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் 2.5 போனால் 7.5 நமக்கு தெரியும், டேரெக்டாகவே போடலாம். அப்படி தெரியலனா நீங்கள் போட்டு மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுவும் 7.5, இதுவும் 7.5, ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு m வந்து நமக்கு -1 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம m கண்டுபிடிக்க போகிறோம். y2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்ம இங்கே போட்டுக்கலாம், டேரெக்டாகவே 2.5 போட்டுக்கலாம். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. நீங்கள் ஒரு தடவை மைனஸ் போட்டு திருப்பி ப்ராக்கெட்டில் மைனஸ் போட்டும் அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் பண்ணியும் போடலாம், இல்லை டேரெக்டாக இப்படியும் போடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 5ஐயும் 2.5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7.5 கிடைக்கும். அதே மாதிரி 5ஐயும் 2.5 ஆட் பண்ணால் 7.5 தான் கிடைக்கும். இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு அதே -1 தான் நமக்கு இங்கேயும் கிடைக்க போகுது. ஸோ m ஈக்குவல் டு -1, 1/-1 என்ன ஆகும், -1ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியோடைய ஸ்லோப்பும் சிடியோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம பேரலல் சொல்லியாச்சு. இப்போ இது ரெண்டும் பேரலல் சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே போட்டுக்கோங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் ஏடி. பியுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 10, -4. சி பார்த்தீங்கன்னா 2.5, -2.5. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி ஏவுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2.5, 3.5. டியோடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். -5, 5. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. சரி, இப்போ m கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு தடவை ஃபார்முலா எழுதுனா போதும். y2 மைனஸ் y1. y2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2.5.
மைனஸ் y1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். டேரெக்டாகவே நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், ப்ளஸ் 4ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 2.5 மைனஸ் x1. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும் இல்லையா? பெரிய நம்பர் சைன் போடும்போது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ 4லேருந்து 2.5 மைனஸ் பண்ணால் நமக்கு 1.5 கிடைக்கும். நீங்கள் இப்படி போட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 4னா 4.0 அப்படின்னு எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5. ஸோ 0ல் 5 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 3 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 5 போனால் 5, 3ல் 1 போனால் 3ல் 2 போனால் 1. அப்போ 1.5. ஸோ 1.5 போட்டுக்கலாம். டிவைடட் பை அதே மாதிரி 10ல் 2.5 மைனஸ் பண்ணால் 7.5 நமக்கு தெரியும். ஆனால் பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 டேபிளில் 75 வந்து 5 டைம்ஸ் வரும். 15 5s are 75. இதுவும் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்குது, இதுவும் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால இது வந்து 1 டைம், இது 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா m = -1/5ன்னு கிடைக்குது. இந்த மைனஸ் நான் மேலே போட்டுக்கிறேன். 1/5ன்னு கிடைக்குது. ஸோ அதே -1/5 இங்கேயும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ m = y2 பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3.5 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ m = இங்கே பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 3.5 நம்ம சப் பண்ண போகிறோம். 5னா 5.0ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3.5. ஸோ இங்கே வந்து சப் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1.5 கிடைக்குது. பெரிய நம்பர் டிசிம்பிள் ப்ளஸ், அதனால அது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், அதனால் மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 5ஐயும் 2.5ஐயும் ஆட் பண்ணால் 7.5 நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் இங்கேயும் அதே தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதையும் வந்து 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m பார்த்தீங்கன்னா -1/5ன்னு கிடைக்குது. அப்போ என்னாச்சு, இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்லோப் ஆஃப் BC = ஸ்லோப் ஆஃப் ADன்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BC = ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா பிசியும் ஏடியும் பேரலாக இருக்கும். இது செகண்ட். அப்போ இது ரெண்டும் பேரலனும் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது, அதனால இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, therefore given points form a parallelogram அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.